அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய 2 பெருநாள் தினங்களில் இந்த மகிழ்ச்சிக்குரிய நோன்பு பெருநாள் தினத்தை நாம் அடைந்திருக்கிறோம். கடந்த 1 மாத காலமாக அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய நோன்பை நிறைவேற்றியவர்களாக இந்த பெருநாள் நம்மை வந்தடைந்திருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் இந்த நோன்பை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். நம்பிக்கை கொண்ட மக்களை அழைத்து, நம்பிக்கை கொண்டோரே, உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தின் மீது கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நாட்களில், அதாவது ரமலான் மாதத்தில் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு, எதற்காக இந்த நோன்பை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது, நீங்கள் இறைவனை அஞ்சுவதற்காக என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டி இருக்கிறான். அப்ப கடந்த 1 மாதமாக நாம் வைத்த நோன்பு, அந்த நோன்போடு சேர்த்து நாம் செய்த இன்ன பிற நல்ல அமல்கள், தான தர்மங்கள், தொழுகைகள், இப்படி எல்லாவற்றையும் சேர்த்து அதனுடைய பலனாக நாம் அடையவிருக்கின்ற அல்லது நாம் அடைய வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற ஒரே ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால் அது இறையச்சம். அல்லாஹ்வின் மீது கொள்ளுகிற ஒரு பயம், ஒரு அச்சம். இந்த அச்சத்தை நீங்கள் பரிசாக அடைந்து கொள்ளுங்கள் நோன்பின் வாயிலாக என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வருஷத்துல ஒரு மாசத்தை செலக்ட் பண்ணி அந்த மாதம் முழுவதும் நீங்கள் உண்ணாமல் பருகாமல் இருங்கள். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதிகமாக வணக்க வழிபாடுகளிலே அதில் ஈடுபடுங்கள், தான தர்மங்களிலே ஈடுபடுங்கள். அதனுடைய முடிவாக உங்களுக்கு நான் இறையச்சத்தை பரிசாக தருகிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த இறையச்சத்தில் என்ன இருக்கிறது? மூமின்களுக்கு இறையச்சத்தினுடைய அவசியம் என்ன? இறையச்சத்தை நாம் அடைந்து கொண்டால் நாம் எப்பேற்பட்ட மக்களாக ஆவோம்? திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வின் மீது உள்ள அச்சத்தின் மீதும் அவனது திருப்தியின் மீதும் தனது கட்டடத்தை நிர்மாணித்தவன் சிறந்தவனா, அல்லது இடிந்து விழக்கூடிய ஒரு கட்டடத்தை கரையோரத்திலே கட்டி நரகத்திலே விழுந்தவன் சிறந்தவனா? அல்லாஹ் 2 பேரை கம்பேர் பண்றான். ஒருவன் எப்படி இருக்கிறான், அவனுடைய இஸ்லாம் எப்படி இருக்கிறது, அவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, அவனுடைய அமல்கள் எப்படி இருக்கிறது, இது எல்லாம் இஸ்லாம் என்கிற அவனுடைய கட்டடம் எப்படி நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வின் மீதுள்ள அச்சத்தின் மீதும் அவனது திருப்தியை கொண்டும் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது அவனுடைய இஸ்லாம். இப்படிப்பட்டவன் சிறந்தவனா, அல்லது அரிக்கப்படுகின்ற அறிந்து விழக்கூடிய ஒரு கட்டடத்தை கரையின் ஓரமாக கட்டி நரகத்திலே விழுந்தவன் சிறந்தவனா என்று அல்லாஹ் இறையச்சத்தை பற்றி இந்த வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறான். பாடம் நடத்துகிறான். இறையச்சத்தினுடைய அவசியத்தை சொல்லி காட்டுகிறான். நம்மளுடைய இஸ்லாம், நம்மளுடைய செயல்பாடுகள், இஸ்லாத்திலே நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு நல்ல அமல்களாக இருந்தாலும், வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும், அது அல்லாஹ்வின் மீதுள்ள அச்சத்தின் மீதும் அவனது திருப்தியின் மீதும் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கட்டடமாக இருக்க வேண்டுமே ஒழிய வேறு ஏதோ ஒரு நோக்கத்திற்காக நாம் அந்த அமல்களை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அது ஒன்றுத்துக்கு உதவாது, நரகத்தில் தான் போய் சேரணும் அப்படின்னு இந்த திருமறை குர்ஆன் நமக்கு பாடம் நடத்துகிறது. அதே போல மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், நரகத்தை சுற்றி எல்லாரும் நேரடியாக நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், மறுமையில் அல்லாஹ் எல்லாரையும் கொண்டு வந்து நிப்பாட்டி, ஓகே நீங்க நல்லது செஞ்சிருக்கீங்க, நீங்க சொர்க்கம் போயிருங்க, நீங்க கெட்டது செஞ்சிருக்கீங்க, அப்படி கிடையாது. எல்லாரையும், எல்லா மனிதர்களையும் சைத்தான்களையும் அல்லாஹ் நரகத்தை சுற்றி மண்டியிட்டோராக நாம் நிறுத்துவோம். எல்லாரையும் நிறுத்துவாங்க. நிறுத்திட்டு அந்த கூட்டத்திலிருந்து செலக்ட் பண்ணுவானா,
யாரெல்லாம் அல்லாஹ்விற்கு மாறு செய்தார்களோ, அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பற்றவில்லையோ அவர்களை தன்னந்தனியாக அந்த கூட்டத்திலிருந்து பிரித்தெடுப்போம். எந்த கூட்டத்திலிருந்து? நரகத்தை சுற்றி யாரை மண்டியிட்டோராக நிப்பாட்டி இருக்கிறானோ அந்த மனித கூட்டத்திலிருந்து அல்லாஹ் பிரித்தெடுப்பான். யார் அல்லாஹ்விற்கு மாறு செய்தார்களோ அவர்களை தன்னந்தனியாக பிரித்தெடுப்பான். யார் நரகத்திற்கு தகுதியானவர்கள், அதிலே கருகுவதற்கு தகுதியானவர்கள் யார் என்பதை நாம் அறிவோம். அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். இப்படி தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே வந்துட்டு அல்லாஹ் சொல்றான், உங்களில் எல்லோருமே இந்த நரகத்தை கடந்துதான் செல்ல வேண்டும். சொர்க்கவாசிகள் தீர்ப்பளிக்கப்பட்டாலும் சரிதான், நரகத்தை கிராஸ் பண்ணி தான் போகணும். பயத்தை காட்டுறான் அல்லாஹ். நேரடியா சொர்க்கம் அப்படி கிடையாது. உனக்கு சொர்க்கம் தந்திருக்கிறேன், எதிலிருந்து காப்பாற்றி உன்னை கொண்டு போறேன் தெரியுமா, பார்த்துக்கோ. வேறுபட்ட கடுமையான நரகத்திலிருந்து உன்னை காப்பாற்றி சொர்க்கத்திற்கு கொண்டு செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கடுமையான சூழ்நிலை அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இப்படிப்பட்ட கடுமையான சூழலில் யார் இறைவனை அஞ்சு வாழ்ந்தார்களோ அவர்களை நாம் காப்பாற்றுவோம். நரகத்தை சுத்தி மண்டியிட்டோராக நம்மளை எல்லாம் நிப்பாட்டி வச்சுட்டு அதிலிருந்து மாறு செய்த கூட்டத்தை எல்லாம் அல்லாஹ் தன்னந்தனியாக கூட்டம் கூட்டமாக பிரித்து நரகத்திற்கு அனுப்பிவிட்டு யார் இறைவனை அஞ்சினார்களோ அவர்களை நாம் அந்த இடத்தில் காப்பாற்றுவோம் என்று சொல்லுகிறான். அப்ப இறையச்சத்தினுடைய முக்கியத்துவம், நம்ம இறையச்சவாதியாக இருந்தோம் என்று சொன்னால் மறுமையில் நரகத்திலிருந்து காப்பாற்றப்படுகிற ஒரு மிகப்பெரிய பாக்கியம் நமக்கு இருக்கிறது. சரி, மறுமையில் உலகத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்திற்கு, இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு நேர்வழியை சொல்லி அல்லாஹ் ஒருவன் தான் கடவுள் என்று சொல்லி அழைத்து கொண்டு செல்கிறார்கள். ஃபிரௌனுக்கு பிடிக்கல, உங்கள உள்ள ஆண் மக்களை எல்லாம் கொன்றுவேன் அப்படிங்கிறான், மிரட்டுறான். என் வழிக்கு வா, இல்லைன்னு சொன்னா உங்க குரூப்பை காலி பண்ணிடுவேன், ஆண் மக்கள் எல்லாரையும் காலி பண்ணிடுவாங்கிறான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னோடு இருந்த அந்த நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு ஒரு உபதேசத்தை சொல்லுகிறார்கள். அந்த உபதேசத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான். என்ன உபதேசம் என்று சொன்னால், அல்லாஹ்விடம் நீங்கள் உதவி தேடுங்கள். அவன் மிரட்டுறான், எல்லாம் அப்படிதான் செய்வான், பயப்படாதீங்க, அல்லாஹ்ட்ட உதவி தேடுங்க. ரெண்டாவது சொல்றாங்க, அல்லாஹ்வை அஞ்சுங்கள், பயப்படுங்கள், அவனுக்கு பயப்படாதீங்க, அல்லாஹ்வுக்கு பயப்படுங்க. உள்ளத்துல அச்சம் அல்லாஹ்வின் மீது ஒரு அச்சமாக உங்களுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த பூமி அல்லாஹ்வுக்கு உரியது. இந்த உலகத்தில் உள்ள பொருளாதாரம், இந்த உலகத்தில் நம்மளுக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் பாடம் நடத்துகிறார்கள், இந்த பூமி அல்லாஹ்விற்கு உரியது அப்படின்னு சொல்லிட்டு தனது அடியார்களில் தான் நாடியோருக்கு அந்த பூமியில் உள்ள அந்த வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் வசமாக்கி தருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இறுதி முடிவு இறையச்சவாதிகளுக்கு தான் இருக்கிறது. அப்ப இந்த இறையச்சம் என்கின்ற ஒரு பண்பு நம்மிடத்தில் வந்துவிட்டது என்று சொன்னால், அல்லாஹ்வை பயப்படுகின்ற அந்த ஒரு இறையச்சத்தை நாம் பெற்றுவிட்டோம் என்று சொன்னால், மறுமையிலே அந்த நரக நெருப்பிலிருந்து நாம் காப்பாற்றப்பட்டு விடுவோம். இந்த உலகத்தில் நமக்கு என்னவெல்லாம் தேவை இருக்கிறதோ அது எல்லாம் அல்லாஹ்விடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதை தாண்டி ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். ரெண்டு விஷயம் ஆயிடுச்சு. இறையச்சத்தை நம்முடைய மனதில் நாம் வைத்துக் கொள்ளுகின்ற காரணத்தினால், இறையச்சத்தை கடைபிடிக்கின்ற காரணத்தினால் நமக்கு வரக்கூடிய பலன்கள் இரண்டு. ஒன்று மறுமை வெற்றி, இன்னொன்று இம்மையிலும் வெற்றி. இதை தாண்டி அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்றான். பத்ர் போர்க்களத்தை ஞாபகப்படுத்துகிறான். சகாபாக்களுக்கு பத்ர் போர்க்களத்தில் அவன் செய்த உதவியை அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான். எப்படி? ரொம்ப சொச்சமான ஒரு கூட்டம், 313 314 பேர் தான் முஸ்லிம்கள் பக்கம் இருக்கிறார்கள். எதிரிகளின் பக்கம் 1000 பேர் இருக்கிறார்கள். திடீர்னு போன ஒரு இடம் பத்ர். போர்னு பிளான் பண்ணியெல்லாம் போல, ஆனா அல்லாஹ்வுடைய விருப்பம். பிளான் அது போராட்டம் இருக்கணுங்கிறது அல்லாஹ்வுடைய விருப்பம். உடனே ரசூலுல்லாஹ்வுக்கே மனசுல ஒரு பயம் வருகிறது. என்னடா நம்ம கூட்டம் ரொம்ப கம்மியா இருக்குது, எதிராளியுடைய கூட்டம் இவ்வளவு அதிகமா 3 மடங்கா இருக்கிறது அப்படின்னு வரும்பொழுது அல்லாஹ்வுடைய தூதரே அல்லாஹ்விடத்துல கையேந்தி 2 கைகளை உயர்த்தியவர்களாக பிரார்த்திக்கிறார்கள். என் இறைவா, உனது வாக்குறுதி உண்மை, எங்களுக்கு வெற்றியை கொடு. என்னோடு இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் உள்ளவர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் இதற்கு பிறகாக உன்னை வணங்குவதற்கு இந்த பூமியிலே ஒருவரும் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். பக்கத்திலே இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரினுடைய நண்பர் அபூபக்கர் சித்திக் அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரே போதும், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பிரார்த்தனை செய்து விட்டீர்கள், போதும், அல்லாஹ் கொடுப்பான், வாங்க போய் கலந்துப்போம். போருக்கு போறதுன்னா சும்மாவா? கை போயிரும், காலு போயிரும், கண்ணு இருக்காது, பல்ல உடைச்சிருவாங்க, முகத்தை சதைச்சிருவாங்க, உயிர் போயிரும். அப்படிப்பட்ட கூட்டத்திற்கு ஒரு கூட்டம் தயாராகிறது. 313 பேர் 1000 பேருக்கு எதிராக.
போர்க்களத்திலே கலந்து கொள்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் கொடுத்த வாக்குறுதியை நிறைவாக்குகிறான். 1000 வானவர்களை அனுப்புகிறான் போர்க்களத்திற்கு. போங்க, என்னுடைய அடியார்கள் போரிடுகிறார்கள், அவர்களுக்கு சென்று உதவுங்கள். சகாபாக்கள் வர்ணிக்கிறார்கள், நான் வாளை உயர்த்தினேன், ஆனால் அதற்குள்ளாக அவன் மீது, எதிரியின் மீது ஒரு வெட்டுப்பட்டு அவன் இறந்து விட்டான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் வானத்திலிருந்து வந்த உதவி. அல்லாஹ் செஞ்ச இந்த உதவியை சகாபாக்களுக்கு அல்லாஹ் ஞாபகப்படுத்தி அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் தாழ்ந்த நிலையில், குறைவான நிலையில் இருந்த பொழுது பத்ர் களத்தில் உங்களுக்கு உதவியதை நீங்கள் எண்ணி பாருங்கள். அல்லாஹ் செஞ்ச அருள் கொடை அல்லாஹ் ஞாபகப்படுத்துறான். ஞாபகப்படுத்திட்டு அதுக்கு அடுத்து அல்லாஹ் ஒன்னு சொல்றான், ஃபத்தகுல்லாஹலா இல்லக்கும் தஷ்குரூன். எனவே நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக உங்களது இறைவனை நீங்கள் அஞ்சுங்கள். ஒன்னே மறுமை வெற்றி, இன்னொன்னு இம்மையிலும் வெற்றி இறையச்சம் இருந்தால். மூன்றாவது நாம் இறையச்சவாதிகளாக இருக்க வேண்டும். ஏன் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் நன்றி செலுத்துங்கள், நன்றி செலுத்துவதற்காக வேண்டி இறையச்சவாதிகளாக இருங்கள் என்று அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். என்ன நன்றி? அது பத்ர் போர்க்களத்தில் அவங்களுக்கு அல்லாஹ் உதவி, எங்களுக்கு என்ன உதவி புரிஞ்சான்? நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப கூட சொன்னாங்க, பாலஸ்தீன மக்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கன்னாங்க. இன்னைக்கு நம்ம அழகான புத்தாடை அணிந்து இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளோடு நம்முடைய குடும்பத்தோடு அமர்ந்திருக்கிறோம். அந்த மக்களுக்கு வாழ்வதற்கான இடம் இருக்கிறதா? ஒரு வீடு இருக்கிறதா? தன்னுடைய பிள்ளையை, பச்சிளம் குழந்தையை, குண்டடிப்பட்ட குழந்தையை தன்னுடைய கையிலே வைத்துக் கொண்டு அழக்கூடிய வீடியோக்களை பார்க்கிறோம். நம்மளுக்கு அந்த மாதிரியான சூழ்நிலை அல்லாஹ் ஏற்படுத்திட்டானா? அப்படிப்பட்ட சோதனை அல்லாஹ் கொடுத்துட்டானா? தரல. உணவுக்கு கஷ்டப்படுகிறார்கள். தினம் தினம் இருக்கக்கூடிய பகுதியில் எப்ப வந்து குண்டு விழும் தெரியாது கஷ்டப்படு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளிவாசலுக்கு தொலைப்பானா பள்ளிவாசல் மேல குண்டு போடுறான். நம்மளுக்கு அந்த மாதிரியான சூழ்நிலையா? போ, இதெல்லாம் அருள் கொடை. நம்மள அல்லாஹ் அந்த மாதிரி சோதிக்கல. அந்த மாதிரி சோதித்தால் நாம் எத்தனை பேர் இந்த இஸ்லாத்தில் இருப்போம் என்றே தெரியாது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அந்த மக்களை அப்படி சோதிக்கிறான். ஆனால் அவருடைய வாயிலிருந்து அல்லாஹ்வை தவிர வேறு எந்த ஒரு வார்த்தையும் வருவதில்லை. அப்படியெல்லாம் சோதிக்கிறான் நம்மள. 3 வேளை சாப்பாடு கிடைக்குதா? ரமலான் முழுவதும் வகை வகையா நம்ம சாப்பிட்டோமா? அந்த மக்களுக்கு கிடைத்ததா? நமக்கு கிடைத்திருக்கிறது. இது அருள் கொடையா இல்லையா? இந்த சோதனைகள் அல்லாஹ் நம்மையும் ஆக்கி விட்டான் என்று சொன்னால் நம்மால் தாங்க முடியுமா? நம்முடைய கண்முன்னால் நம்முடைய பிள்ளை குண்டடிப்பட்ட பிள்ளையாக கடந்தால், நம்முடைய கணவன் குண்டடிப்பட்டவனாக கடந்தால், நம்முடைய மனைவி குண்டடிப்பட்டு அப்படியே கடந்தா எப்படி நினைச்சு பாருங்க. குடும்பம் முழுக்க இறந்து அனாதைகளாக ஆக்கப்பட்ட குழந்தைகள் எத்தனை பேர் பாலஸ்தீனத்தில்? நம்ம அனாதைகளாக ஆக்கப்பட்டு விட்டோமா? நினைச்சுக்க, உனக்கு இது எல்லாமே அருள் கொடை. நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக வேண்டி அவனை நீங்கள் அஞ்சுங்கள். நமக்கு இதுல பாடம் இருக்கிறது. அப்ப எப்படி அஞ்சணும்? ஓகே, அஞ்சணும், ரைட்டு. எப்படி அஞ்சுறது? நம்முடைய எல்லா செயல்களிலும் இந்த இறையச்சம் நமக்கு இருக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன நல்ல அறங்களில் இருந்து, ஒரு தீமையிலிருந்து நாம் விலகுவதிலிருந்து, இது அல்லாஹ்விற்காக, இது அல்லாஹ்விற்காக, இது அல்லாஹ்விற்காக, இது என்னுடைய இறைவனுடைய திருப்திக்காக, என் இறைவன் எனக்கு செய்த அருளுக்காக, அவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக. நன்றி நன்றி இறைவா, அவ்வளவுதானா? அல்லாஹ் அப்படி எதிர்பார்க்கல. நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி நம்ம அஞ்சுறோமா? இந்த 1 மாத காலம் பல்வேறு வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு நோன்பு வைத்தவர்களாக, இறைவனை அதிகம் அதிகம் நினைத்தவர்களாக இந்த இறையச்சம் நமக்கு பயனளிக்குமா? எப்படி பயனளிக்கும்? இனி வரக்கூடிய காலங்களில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ளவிருக்கிறோம்? அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஓகே, நான் இறையச்சவாதியா இருக்கணும்னு விருப்பப்பட்டுட்டேன், ஓகே ரைட்டு, ஆனா உங்களை சோதிப்பேங்க. எப்படின்னா, இந்த ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போறவங்க எல்லாம் ஈராம்னு ஒரு நிலை கட்டுவாங்க. ஈராம்னா ட்ரெஸ் போடுறது கிடையாது, அது ஈராம்ல ஒரு பகுதி. அதோடு சேர்த்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கு இஹ்ராமுக்குன்னு சொல்லி. அவங்க தலைமுடியை வந்து வெட்டக்கூடாது, இஹ்ராம் கட்டிட்டாங்கன்னு சொன்னா தலைமுடியை வெட்டக்கூடாது, நகத்தை வெட்டக்கூடாது, மனைவி கூட சேரக்கூடாது, இப்படி எல்லாம் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. இதுல இன்னொரு ரூல்ஸையும் எல்லாம் சேர்க்கிறான். யாராவது நீங்க இஹ்ராம் கட்டிவிட்டீர்கள் என்று சொன்னால் தரையிலே இருக்கக்கூடிய பிராணிகளை நீங்கள் வேட்டையாடக்கூடாது. இதுவும் ஒரு ரூல்ஸ். இது அல்லாஹ் சொல்லிட்டு இதுல நம்மளுக்கு ஒரு பாடம் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 5வது அத்தியாயத்தினுடைய 94வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், நம்பிக்கை கொண்டோரே,
தனிமையில் தன்னுடைய இறைவனை யார் அஞ்சுகிறார்கள் என்று சோதித்து பார்ப்பதற்காக. யாரு யார் ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போறாங்களோ, அந்த இஹ்ராம் கட்டுவாங்க இல்லையா, அவங்கள குறிப்பிட்டு எல்லாம் சொல்றான். யார் தனிமையில் தனது இறைவனை அஞ்சுவார்கள் என்று சோதித்து பார்ப்பதற்காக அவர்களுடைய கைகளுக்கும் அவர்களுடைய ஈட்டிகளுக்கும் அப்படி எட்டுகின்ற வகையிலே பலி பிராணியை, வேட்டையாடக்கூடிய பிராணியை நாம் அப்படியே காமிப்போம், காட்டி சோதிப்போம். அல்லாஹ் சொல்றான், நான் இறையச்சவாதி, ஓகே, நான் இருந்துப்பேன், கரெக்டா இருப்பேன், ஓகே, அதெல்லாம் ஓகே. ஆனா அல்லாஹ் சோதிப்பேங்கிறான். எப்படி? நோம்புல நம்ம இருந்திருப்போம், புறம் பேசக்கூடாது, அடுத்தவங்களை பத்தி பேசவே கூடாது, அம்மாடி நோம்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே புறம் பேசக்கூடாதுங்கிற உறுதியோட இனிமே அடுத்தவனை பத்தி நான் பேச மாட்டேன், அவதூறு பேச மாட்டேன், பொய் பேச மாட்டேன், புறம் பேச மாட்டேன், நம்ம மனசுல இருக்கும். அல்லாஹ் என்ன பண்ணுவான்? டெஸ்ட் பண்ணுவான். பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு ஆளா வச்சு வைப்பான். ஏக்கா கேள்விப்பட்டீங்களா, அவங்கள பத்தி அவங்க பொண்ணு ஓடிச்சு தெரியுமா? ரைட்டு, அப்படியே உள்ள இறங்கிடும். என்னாச்சு, ஏதாச்சும், யாரு கூட ஓடி போச்சு, எங்க போச்சு, தேவையா நம்மளுக்கு? அல்லாஹ் அனுப்பிச்சு வைப்பங்கிறான். இது இந்த வசனத்துல நமக்கு இருக்கக்கூடிய படிப்பினை என்ன? இஹ்ராம் கட்டி விட்டீர்கள், பலி வேட்டையாடக்கூடாது பிராணியை, ஆனால் உங்களை சோதித்து பார்ப்பதற்காக, தனிமையிலே தன்னுடைய இறைவனை யார் அஞ்சுகிறார்கள் என்று பார்ப்பதற்காக அவர்களுடைய கைகளுக்கு எட்டும் வகையில் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பாங்கிறான் சோதனையை. பொதுவா நீங்க வேட்டையாட போகும்போது எப்படி போவீங்க? ஒரு காட்டுக்குள்ள போய் எங்கேயோ இருக்கும், அந்த பிராணியை அலைஞ்சு திரிஞ்சு தேடி கொண்டு போய் வேட்டையாடு. அல்லாஹ் சொல்றான், கொண்டு வருவோங்கிறான். உன் கண்ணு முன்னாடி கொண்டு வருவேன், உன்னுடைய ஈட்டிக்கு எட்டும் வகையில் கொண்டு வருவேன், சோதிச்சு பார்ப்பதற்காக. எதற்காக வேண்டி? தனிமையில் தனது இறைவனை யார் அஞ்சுகிறார்கள் என்று பார்ப்பதற்காக வேண்டி நாம் சோதித்து பார்ப்போம். அப்ப இந்த நோன்பில் நமக்கு கிடைத்த இந்த இறையச்சம் இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம அல்லாஹ் சோதித்து பார்க்கும் பொழுது அதுலயே நம்ம காமிக்கணும். அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர்களாக, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்காக, அல்லாஹ் நமக்கு செய்த அருள் கொடைகளுக்கு நன்றி செலுத்துவதற்காக, மறுமையில் நரக நெருப்பிலிருந்து நாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக. அம்மாடி நான் பேச மாட்டேன், இனிமே வாயிலிருந்து பேச மாட்டேன், பொய் பேச மாட்டேன், வட்டிக்கு வாங்க மாட்டேன், வரதட்சணை வாங்க மாட்டேன், விதத்தான காரியங்களில் ஈடுபட மாட்டேன், சிறுக்கான காரியம் மக்கள் தலை வச்சு கூட படுத்துட மாட்டேன். அதை எதிர்பார்க்கிறான்ல. சரி, ஓகே, நன்மை செய்யறோம்ல, இனி வரக்கூடிய காலங்களில் தொலை போறோம், இன்னும் தான தர்மங்கள் செய்ய போறோம், அது எப்படி இருக்கணுமா? அல்லாஹ் சொல்றான், மறுமையில சொர்க்கவாசிகள் எப்படி இருப்பார்கள், அப்படி சொர்க்கவாசிகளுக்கு தரப்படக்கூடிய எல்லா இன்பங்களையும் அல்லாஹ் அப்படி பேசிக்கிட்டே வரும் பொழுது அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு ஒரு பண்பு இருக்கிறது. அது என்ன பண்பு என்று சொன்னால், அல்லாஹ்வை நேசித்ததற்காக ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டோருக்கும் அவர்கள் உணவளிப்பார்கள். ஓகே, அல்லாஹ்வை நேசித்ததற்காக உணவளிச்சாங்க. கஷ்டம். நம்ம கூட ஒரு கைப்பிடி அரிசி திட்டத்தில் நிறைய பேர் சேர்ந்து நீங்க மக்களுக்கு அரிசி கொடுக்குறீங்க, அது ஏழை மக்களுக்கு, ஏழை குடும்பங்களுக்கு போய் சேருது. அதுக்கப்புறம் அவங்க ஒன்று சொல்லுவாங்க, நல்லா குரான் சொல்றான், அது முக்கியம், அதுதான் இறையச்சம். அரிசியை கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சா? தான தர்மத்தை கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சா? நன்மையான காரியங்களை ஈடுபட்டா முடிஞ்சு போச்சா? தொழுதுட்டா முடிஞ்சு போச்சா? மார்க் கிடையாது, செயலுக்கு மார்க் இல்லை. அதுக்கப்புறம் அவங்க ஒன்று சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வின் முகத்துக்காக வேண்டியே உங்களுக்கு உணவளிக்கிறோம், உங்களிடமிருந்து பிரதிபலனையோ நன்றியையோ நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. சிரிச்சர் கூட செய்யாதீங்க எங்களை பார்த்து, வேண்டாம், நன்றி கூட சொல்லிடாதீங்க. அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய முகத்துக்காக வேண்டி, மறுமையில எங்களை அப்படி நரகத்தை சுத்தி மண்டியிட்டோராக நிப்பாட்டுவானே, அன்னைக்கு அல்லாஹ் எங்களை காப்பாத்தணுமே, இது அவங்க சொல்லுவாங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எத்தனை பேருக்கு நம்முடைய நல்ல அமல்கள் செய்து விட்ட பிறகு இந்த அச்சம் உள்ளத்திலே வருகிறது. பெருமை, நம்ம 5 கிலோ, நம்ம இப்பதான் 10 கிலோ கொடுத்து விட்டேன், பாய் வந்து கனெக்ட் பண்ணிட்டு போனாரு, பெருமை முடிஞ்சு போச்சு, 10 கிலோ காலி, ஒன்றும் நன்மை கிடைக்காது. இன்னும் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் சொல்றான், எங்கள் இறைவனிடமிருந்து கடுமையும் நெருக்கடியும் நிறைந்த அந்த நாளை நாங்கள் அஞ்சுகிறோம், பயப்படுகிறோம். இறையச்சம். அல்லாஹ்வுடைய நேசத்திற்காக வேண்டி உணவளித்து விட்டு அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ் சொல்றான். இப்படி அவர்கள் சொல்லிய காரணத்தினால் அந்த நாளின் தீங்கிலிருந்து அவர்களை அல்லாஹ் காப்பாற்றினான், அவர்களுக்கு முக மலர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தினான் மறுமையில். அப்ப தீமையிலிருந்து அல்லாஹ் நம்மை சோதிப்பான், தீமையை கொண்டு வந்து கண்டுபிடி நிப்பாட்டுவான், அப்பயும் எஸ்கேப் ஆயிரணும். நன்மையை கொண்டு வருவான், நன்மையிலும் இறையச்சத்தோடு செயல்பட வேண்டும். சில கடைசியில ஒரு கடைசி படிநிலை, திடீர்னு சில நேரத்தில் நம்ம அறியாமல் நம்ம தவறுல விழுந்துருவோம். சில தவறு நம்ம மலக்கா நன்மை செய்வோம், ஓகே, தீமையிலிருந்து எப்பெல்லாம் எல்லாம் டெஸ்ட் பண்றானோ அப்பெல்லாம் நம்ம விளைவிக்கலாம், ஓகே. ஆனா எல்லா நேரமும் அப்படி பிடிச்ச மாதிரி நன்மையே செஞ்சுக்கிட்டு
கேட்க முடியாது மனுஷன். இந்த மருத்துவ உதவிக்காக வேண்டி வாலிபர் சொல்லி கேட்டு வராங்க, அவங்களுக்கு அதிகமாக கொடுக்குமாறு கேட்டுக் கொடுக்குறோம். அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுகிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லுகிறார்கள். எடுத்து சொல்லிவிட்ட பிறகு யாருமே கேட்கல. கடைசியில் அல்லாஹ் சொல்றான், நீங்க கப்பலை கட்டுங்க, யார் உங்களை பின்பற்றுகிறார்களோ அந்த மக்களை நீங்கள் கப்பலில் ஏற்றுங்கள். உங்களுடைய குடும்பம் அல்லாஹ் சொல்றான், நூஹே உம்முடைய குடும்பத்தினரையும் உம்மோடு யார் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்களையும் நாம் காப்பாற்றுவோம். மலை பிரதேசம், மலை பிரதேசத்தில் கப்பலை கட்டிட்டு இருக்காங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம். பார்த்தவெல்லாம் கேலி பண்ணிட்டு போறான், சிரிக்கிறான். கப்பலை கட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய ஆர்டர் வருகிறது. அல்லாஹ் பூமிக்கு கட்டளை இடுகிறான், வானத்திற்கு கட்டளை இடுகிறான். வானத்திலிருந்து மழை பொழிகின்றது, பூமியிலிருந்து ஊட்டுகள் பீரிட்டு எழுகின்றன. ஜோடி ஜோடியாக எல்லா உயிரினங்களும் அந்த கப்பலில் ஏற்றப்படுகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இருந்த நம்பிக்கை கொண்ட மக்கள் அந்த கப்பலில் ஏற்றப்படுகிறார்கள். அப்படியே மிதக்க ஆரம்பிக்குது கப்பல். அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்றெடுத்த மகன் கப்பலில் ஏறல. எப்படி இருக்கும் தந்தைக்கு? என் அருமை மகனே வந்துரு, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படு, அல்லாஹ்வுக்கு மாறு செய்வன் ஒருத்தனா நீ ஆயிராதன்னு சொல்றாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது அல்லாஹ் சொல்றான், அவர்கள் இருவருக்கும் மத்தியிலே ஒரு பெரிய அலை குறுக்கிட்டு விட்டது, அவன் இழிவடைந்தோரில் ஒருவனாக ஆகிவிட்டான். கப்பல்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். தன்னுடைய மகன், அவன் பெற்றெடுத்த தன்னுடைய மகன் அந்த கடலிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறான், அந்த தண்ணீரை தத்தளித்துக் கொண்டிருக்கிறான். அதை பார்த்துட்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்கல மனசு. அல்லாஹ்ட்ட உடனே கையெழுந்திட்டாங்க, என் இறைவா எனக்கு நீ கொடுத்த வாக்குறுதி உண்மை. அல்லாஹ் சொல்லியிருப்பான் முதல்ல, நூஹே உம்முடைய குடும்பத்தை நாம் காப்பாற்றுவோம். அது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அல்லாஹ் வாக்கு கொடுத்தா மீற மாட்டான். உடனே அந்த வாக்குறுதியை ஞாபகப்படுத்தி கேட்கிறாங்க, என் இறைவா உனது வாக்குறுதி உண்மை, அவன் என்னுடைய மகன், என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவன். கதறிக்கொண்டு கேட்கிறார்கள். அல்லாஹ் பதிலளிக்கிறான், நூஹே அவன் உன்னுடைய மகனே கிடையாது, அவன் என்னை மறுக்கிறான், அவன் உன் மகன்கிற கிடையாது. அல்லாஹ் உடல தொடர்ச்சியா சொல்றான், இது நல்ல செயலே கிடையாது. கண்டிக்கிறான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, இது நல்ல செயல் கிடையாது, இப்படி கேட்காத, உனக்கு அறிவு இல்லாத ஒன்றை என்னிடத்தில் நீ பிரார்த்திப்பதை விட்டும் உன்னை நான் எச்சரிக்கிறேன். எப்படி இருக்கும்? கண்ணு முன்னாடி மகன் தத்தளிக்கிறான், செத்து மூழ்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. அல்லாஹ் வந்து சாப்பிட்டா, நூஹே அவன் மகன் கிடையாது, இப்படிலாம் இல்ல. அல்லாஹ்வுடைய பதில பாருங்க, நூஹே அவன் என்னை மறுக்கிறான், இது நல்ல செயலே கிடையாது, அவன் குடும்பத்தை சேர்ந்தவனே கிடையாதுங்கிறான் அல்லாஹ். இப்படி இருந்தா நம்மள எத்தனை பேருக்கு இன்னைக்கு சொந்தத்துக்காக வேண்டி மார்க்கத்தை பின்னாடி தள்ளிடுறோம், முதுகுக்கு பின்னாடி. சாதாரண ஒரு கல்யாண திருமணம், அதுல நபி வழியை பின்பற்ற முடியல. என் மகனுக்கு திருமணம் வரதட்சணை, அது இல்லாம இன்னைக்கு உலகத்துல எங்க வரதட்சணை வாங்க கூடாது முடிவு எடுத்துருவோம். திடீர்னு ஒரு கேங்கு உள்ள வரும், சொந்தக்கார கேங்கு, என் பொண்ணுக்கு அவ்வளவு போட்டாங்க, இந்த பொண்ணுக்கு இவ்வளவு போட்டாங்க, நீங்க எவ்வளவு வாங்க போறீங்க? அல்லாஹ் சொன்னால சோதிப்பதற்காக அனுப்புவோம் ஒரு கூட்டத்தை, சைத்தான் கூட்டத்தை. இது கூட்டம் வரும், என்ன ஊர் உலகமே வாங்குது, என்ன பெரிய நபி வழி, என்ன பெரிய இது, வாங்குங்க பேசுங்க. உளுந்துடுறோமா இல்லையா? கண்ணுக்கு முன்னாடி மகன் தத்தளித்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் திட்டுகிறான். உடனே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், கால ரப்பி இன்னி அஊது பிக்க அஸ்அலகமா லைஸ லி பிஹி இல்ம். என் இறைவா உன்னிடத்தில் எனக்கு அறிவு இல்லாத ஒன்றை நான் கேட்பதை விட்டும் உன்னிடத்திலேயே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். நான் தப்பா கேட்டுட்டேன், எனக்கு அறிவு இல்லாத கேட்டுட்டேன். அல்லாஹ் கண்டிச்ச உடனே கண்ணு முன்னாடி மகன் செத்துக்கிட்டு இருக்கான். எப்படி கட்டுப்பாட பாருங்க. கட்டுப்பட்டுட்டு அதுக்கு அடுத்தவர்கள் சொல்கிறார்கள், வ இல்லா தக்ஃபிர்லி வ தர்ஹம்னி அகும் மினல் ஹாசிரீன். என் இறைவா, இந்த வார்த்தையை கவனிங்க, நீ என்னை மன்னித்து அருள் புரியவில்லையானால் நான் நட்டமடைந்தவனாக மாறிவிடுவேன். அச்சம், என்ன மன்னிச்சிரு அல்லாஹ், இதுவும் அச்சம் தான். வார்த்தையை கவனிங்க, அல்லாஹ் இதை மட்டும் போடல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பாவ மன்னிப்புக்கு அல்லாஹ் ஒரு வார்த்தையை கற்றுக் கொடுத்தான்ல, ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்னா மினல் ஹாசிரீன். என் இறைவா, எங்களுக்கே நாங்கள் தீங்கிழைத்துக் கொண்டோம், நீ மன்னித்து எங்களை அருள் புரியவில்லையானால் நாங்கள் நட்டமடைந்தோரில் ஒருவனாக ஆகிவிடுவோம். அந்த வார்த்தையை அச்சஸ்ஸலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் யூஸ் பண்றாங்க. மன்னிச்சிரு, அதோட மட்டும் இல்ல, எனக்கு நீ அருள் புரிஞ்சிரு. ஐயோ, தப்பானவனை கேட்டுட்டேனே, அல்லாஹ் கோபம் வந்துருச்சு, என்ன மன்னிச்சிரு, எனக்கு அருள் புரிந்து விடு. அதோட விடல, அப்படி நீ மன்னிக்கவில்லையானால், அப்படி நீ எனக்கு அருள் புரியவில்லையானால் நான் நஷ்டமடைந்தவனில் ஒருவனாக மாறி விடுவேன். அதுல அச்சம் இருக்கிறதா இல்லையா? நம்ம இப்படிதான் பாவ மன்னிப்பு கேட்கிறோமா?
தவறு பண்ணிட்டு பாவம் மன்னிப்பா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. திடீர்னு ரமலான் மாசம் வரும், அப்பதான் கடைசி பத்துல பாவ மன்னிப்புக்கான நாட்கள், ஒற்றைப்படை இரவு, எல்லாம் சேர்ந்து பாவ மன்னிப்பு கேளுங்க. அன்றாடம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு நம்ம அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறோமா? அந்த பாவ மன்னிப்பில் உள்ளத்தளவிலே அச்சம் இருக்கிறதா? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய அச்சம் போல. மன்னிச்சிரு அல்லாஹ், எனக்கு அருள் புரிஞ்சிரு, மன்னிச்சிரு, அதோட விட்டாத, எனக்கு அருள் புரி, அப்படி நீ செய்யலாம் நான் நஷ்டம் அடைஞ்சிருவேன், அந்த இறை அச்சம். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், நூஹ் நன்றி மிக்க அடியாராக இருந்தார். அந்த நன்றி நம்மிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். இந்த ஒரு மாத காலம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருந்த இந்த அருள் கொடையான நோன்பை நோற்று முடித்து விட்டு இருக்கக்கூடிய நாம் இந்த ஒரு மாத காலத்தில் எதையெல்லாம் பயிற்சிகளாக நாம் பெற்றோமோ அந்த பயிற்சியை கொண்டு நல்லது செய்ய வேண்டும். நன்மை செய்யும் போது உள்ளத்திலே அச்சம் இருக்க வேண்டும். அச்சம் இருந்தா பெருமை வராது. அல்லாஹ்வுடைய அச்சமும் திருப்தியும் அதுதான் எனக்கு வேணும், வேற எதுவும் தேவையில்லை அப்படின்னு இருந்தால் பெருமை வராது. நன்மை செய்யும் போது ஒண்ணு, ரெண்டாவது அல்லாஹ் சோதிப்பான், கண்டிப்பா சோதிப்பான். சும்மா அப்படியே விட்டுட்டுலாம் சொர்க்கத்தை தூக்கி அல்லாஹ் கொடுத்துட மாட்டான். சோதிக்கும் பொழுது அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ்விற்கு அடிபணிய வேண்டும். அதை மீறி ஸ்லிப்பாய் ஏதோ ஒரு விதத்தில் தவறு செய்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதை போன்று இறையச்சத்தோடு கூடிய பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்திலே கேட்டு பயன்பெறக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.